Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ribbon embroidery ல second day class பார்க்க போறோம். இதுலயே வந்து இன்னைக்கு straight stitch தான் பார்க்க போறோம். ஏனா வந்து அன்னைக்கு வந்து straight stitchல ஒரு flower பண்ணோம். இன்னைக்கு straight stitch யூஸ் பண்ணி ஒரு leaf எப்படி பண்றதுங்கறத செஞ்சு காட்றேன் இன்னைக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து 1/4 inch ribbon, அதாவது 1/4 inch ribbon எடுத்துக்கறோம். எடுத்துட்டு அதே மாதிரி நீடில்ல கோர்த்துட்டு தேவையான அளவு ரிப்பனை கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்னதா ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே இந்த லீஃப்ஸ் ஒரு லீஃப் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்ட்ல ரெண்டு லீஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த லீஃபை நம்ம எப்படி ஃபில் பண்றோம்னு காட்டுறேன். இந்த லீஃபோட சென்டர்ல இருந்து நீடில் வெளிய எடுங்க. எடுத்துட்டு இந்த லீஃபோட டிப் இந்த இடத்துல இந்த எட்ஜ்ல வந்து மறுபடியும் நீடில் உள்ள விடணும். அன்னைக்கு போட்ட அதே ஸ்ட்ரைட் ஸ்டிட்ச் தான் இது. அடுத்து இந்த இதுக்கு கொஞ்சம் கீழே அரௌண்ட் சென்டர் லைன் கணக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே மறுபடியும் நீடில் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் கிராஸாக ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸாக இந்த லீஃபோட பாதியில் அந்த அவுட்லைன் லீஃபோட அவுட்லைன் எட்ஜில் இங்கே பாதியில் நீடில் உள்ளே போட்டுடணும். அதே மாதிரி இந்த சைடுக்கு எப்பயும் போல் அந்த சாட்டின் மெட்டீரியல் ஃபினிஷ் மேலே இருக்கிற மாதிரியும் மேட் ஃபினிஷ் கீழே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். இப்போ இன்னொருக்கு அதே மாதிரி இப்போ இந்த சைடு முடிச்சிருக்கோன்னா மறுபடியும் அடுத்து இந்த சைடு தான் போடணும். இந்த சைடு போடக்கூடாது, இந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு லீஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த லாஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டோம். ஸோ இதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக மறுபடியும் நீடில் வெளியே எடுக்கிறோம். அதே ஹோலில் நீடில் ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ ஷேப் கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த லீஃபை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு குட்டி ஸ்டோன் ஒட்ட போகிறோம். நம்ம கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி லீஃப் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸோட ஒரு நெக் லைனை சுற்றி ஒரு டிசைனாகவும் இதை போடலாம். சும்மா வெறும் கொடி மட்டும் போட்டு லீஃப் மட்டும் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சுடிதார் நெக்குக்கு கூட இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி அடுத்த லீஃபை ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கொடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பேசிக்கான ரிப்பன் எம்ப்ராய்டரியில் இருக்கிற பேசிக்கான ஸ்ட்ரைட் ஸ்டிச். பட் இந்த ஒரு சிம்பிள் ஸ்டிச்சை வச்சேவும் நம்ம ஒரு ஃபுல் ப்ளவுஸோ ஒரு ஃபுல் சல்வாரோ கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப அழகான ஸ்டிச்சு. பட் மெயின் திங் என்னென்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி. இந்த ஃப்ளவரையும் இந்த லீஃபையும் எப்படி அப்ளை பண்ணி இதை மட்டும் யூஸ் பண்ணியே நம்ம அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம். பட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.